திமுகவோட வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படல சார். நிறைவேற்றப்படாதுன்னு நினைக்கிறேன் சார். அதோட இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து ஆளுங்கட்சியும் சாதகமா இருக்கும் சார் எப்பவுமே. அதனால வழக்கம் போல இந்த வாட்டியும் யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்க சாதகமா இருக்கும். இது எழுதப்படாத ஒண்ணு, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இது வேற ஏதாவது சொல்லணுமா? இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி அதிமுக வெற்றி பெற வாழ்த்துக்கள். சார் தலைப்புல நல்ல தலைப்பு தான் கேட்டிருக்க தலைப்பு. நம்ம எலெக்ஷன் இப்பதான் உள்ளாட்சி எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனுக்கு தலைப்பு நல்லதுதான், நல்ல தலைப்பு தான். ஆனா அவங்க கொடுத்த வாக்குறுதியும் பார்த்தோம்னா இப்ப நம்ம வந்து அதிமுக தொண்டர். நம்ம ஒரு குடும்ப, இப்ப நம்ம நான் ஒரு குடும்பத்தை பாக்குறேன். நான் வந்து என்னோட சொந்த வருமானம் இது எல்லாமே வந்து வெளில கடன் வாங்கி குடும்பத்தை ஓட்டுறேன். எனக்குமே ஒரு எங்க வீட்டுல தம்பி நீ மூத்த பையன்ப்பா, ஒரு 5 வருஷம் நீ பாத்துக்கன்னு சொல்றாங்க இல்ல. நான் என்ன பண்ணணும்னா என்னோட குடும்ப வருவாயை பெருக்கணும். மேற்கொண்டு வந்து ஒரு கொஞ்சம் கடன் வாங்கி என்ன செய்யணுமோ செய்யலாம். நான் இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி குடும்பத்தை பார்த்தவங்களோட வருமானத்தையும் அழிச்சு மேற்கொண்டு கடனை வாங்கி வச்சுட்டு போனோம்னா எனக்கு பின்னாடி வரவங்க எப்படி அதை குடும்பத்தை தேவையான செய்வாங்க, நல்ல பொருளை வாங்குவாங்க, சொத்து சேர்ப்பாங்க. அதனால அதுதான் வந்து இப்ப உள்ள நம்மளோட கவர்மெண்டோட நிலவரம். அதுக்கு என்ன சொல்லணும்னா இப்ப வந்து அதிமுக தொண்டன் ஏன் வந்து திமுக மாத்தி ஓட்டு போறான் அப்படின்னா நம்மளே சரியில்லையே இங்க. அதனாலதான் வந்து இப்ப அடுத்த இடத்துக்கு போய் நோக்கி போறாங்க நம்ம தொண்டர்கள். அப்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம வந்து எல்லாமே செய்ய முடியாது, நம்ம வந்து நம்மளை வளப்படுத்த முடியும், மேற்கொண்டு மேல மேல செல்ல முடியும். நம்ம கட்சியில உள்ள தலைமைகள் சரியில்லை ஒண்ணும். இங்கே பல ஓட்டைகள் இருக்கு. இன்னொன்னு வந்து இப்ப தொண்டன் வந்து அதிமுக தொண்டன் ஏன் அங்க அவங்க நினைக்கிறாங்க, இப்ப இந்த எலெக்ஷன் நம்ம சட்டசபை நடந்த எலெக்ஷன்ல நிறைய அதிமுக தொண்டர்கள் வந்து ஓட்டை மாத்தி போட்டுருக்காங்க. இல்ல தம்பி, அதாவது உண்மையான அதிமுக தொண்டர்கள் எந்த காலத்திலயும் திமுகவுக்கு போட மாட்டாங்க, போட்டிருப்பாங்க அல்லது போட்டிருப்பாங்க, வேற யாருக்காவது போட்டிருப்பாங்க. ரெண்டாவது இவர்கள் தவறானவர்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம வந்து 3 பேரையும் எதிர்த்தாகணும். ஒன்னும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும், ஏன்னா அவர்கள் அதிமுகவை அழிக்க துடிக்கிறார்கள். 2, அதிமுக என்பதே திமுகவுக்கு எதிராக துவக்கப்பட்ட இயக்கம் தான். அதனால வந்து நம்ம திமுகவை கடுமையாக எதிர்க்கணும். கூடவே இபிஎஸ் ஓபிஎஸ் என்பது தலைமை சரியில்லை. நம்ம கட்சி என்பது அதிமுக ரெட்டலை சின்னம், இதுதான். இபிஎஸ் ஓபிஎஸ் அல்ல. நாம் இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ எதிர்ப்போம். இவங்க சரியில்லைங்கிறதுனால நான் திமுக போயிருவேன் அப்படிங்கிறது வந்து அது சுயநலவாதிகள். நம்ம அதை வேண்டாம். இவங்க வந்து சரியில்லாதவர்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. திட்டங்கள்ல என்ன குறைச்சல், ரெண்டாவது இவர்கள் தலைமை மாற்றத்துக்கு நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, அதுதான். அதான் சார், இப்ப ஏன் வந்து அதாவது நம்ம திமுக ஏத்துதான் நம்ம வந்து அரசியல் செய்யறோம். இருந்தாலும் ஏன் அப்படி ஒரு அடிமட்ட தொண்டர்கள் வந்து பணத்துக்காகவோ வேலைக்காகவோ இல்ல, அவங்க வந்து கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துலதான் அவங்க தொண்டர்கள் வந்து செயல்படுவாங்க. ஆனா இப்ப வந்து அம்மாவோட பாருங்க, கொடநாடு வந்து கொள்ளை நடக்குது. அப்ப நம்ம ஆட்சியில இருக்கும்போதே ஒரு கொலை நடக்கும்போது அது சரியானபடி விசாரிச்சு நல்ல அந்த குற்றவாளிக்கு நல்ல தண்டனை கொடுத்தா ஏன் வந்து மக்கள் அடிமட்ட தொண்டர்கள் ஏன் வந்து டைவர்ட் ஆகுறாங்க? அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்கல்ல, கொடநாடு தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதியை இப்ப நிறைவேற்றுறாங்க. அதுல அதை பாராட்டலாமே. அத நீங்க வந்து அதாவது கொடநாடு கொலை வழக்குல உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் அப்படிங்கறத நம்ம இந்த ஜூம் நிகழ்ச்சியிலேயே பலமுறை பேசி இருக்கிறோம். அதை செய்யறத யாரும் தவறாக நம்ம வந்து சொல்லல. நம்ம வந்து மக்களுக்கு அளித்த பொருளாதாரத்தை, மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற திட்டங்கள்ல திமுக செஞ்சிருக்கா இல்லையாங்கிறதான் பேசுறோம். கொடநாடு கொலை வழக்காகட்டும், கொள்ளை வழக்காகட்டும், இல்ல ஊழல் வழக்குகள் ஆகட்டும், ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும். கொலை கொள்ளையில யார் ஈடுபட்டு இருந்தாலும், அது ஒருவேளை விசாரணையில் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதிமுக என்பது ஒரு இபிஎஸும் ஓபிஎஸும் அல்ல.
எந்த நம்ம இங்க இருக்கக்கூடிய எந்த அதிமுக தொண்டர்களும் இபிஎஸ் ஓபிஎஸ் பார்த்து அதிமுகவுக்கு வந்தவங்க இல்ல. எம்ஜிஆர் வழி வந்தவர்கள், அம்மா வழி வந்தவர்கள். அப்ப அந்த பாதையில நம்ம நடக்கிற போது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் சரியில்லை, தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைமை மாற்றம் எம்ஜிஆர் அம்மா வழியில அது நடக்கணும். ஒன்று. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அவர்கள் நம்மை அழிக்க நினைக்கிறார்கள், அவர்களை எதிர்க்கணும். நம்ம ரத்தத்திலேயே ஊர்னது என்றைக்கும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டுல தான் அதிமுக இருக்கணும். அப்ப அதை நம்ம கடைபிடிக்கிறோம். அதுல அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிறோம். ரெண்டாவது, இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, ஊழல் வழக்குகள் அதெல்லாம் தனிப்பட்ட பிரச்சனை. அதுக்கும் அதிமுக கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்ப சட்டமன்றத்துல ஒரு கொடநாடு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அனைத்து எம்எல்ஏ கூட்டி போய் உட்காராரு, தர்ணா பண்றாரு. தம்பி, நாங்க கொடநாடு நிறைய முறை பேசிட்டோம். நம்ம இன்னைக்கு இந்த திமுக செய்த அந்த திட்டங்கள்ல ஏதேனும் நிறைவேற்றுறதுல இருக்கிற சாதக பாதகங்கள்ல என்ன இருக்கு பாப்போம் சார். இப்ப கண்டிப்பா இந்த 9 மாவட்டம் என்னோட கண்டிப்பா பொறுத்தவரை 9 மாவட்ட எலெக்ஷன்ல மெஜாரிட்டி திமுக தான் வருவாங்க. அது எப்பவுமே நடக்க இயல்பு தான். ஆளுங்கட்சி ஏதோ அதுதான் இப்ப என்ன சொல்லுவாங்க, அப்பா மேல நாங்க இருக்கோம், நாங்க தான் திரும்ப வரப்போறோம், வருவோம், அதனால மாறி செஞ்சா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் டைவர்ட் ஆகாங்க. அதிகபட்சம் 9 மாவட்ட எலெக்ஷன்ல திமுக தான் வரும். இது எல்லாத்தோட கணிப்பு தான். இன்னொன்னு வாக்குறுதிகள் அவங்க இந்த 1000 ரூபாய் பண்ணா அதெல்லாம் சொல்லிக்க கூடாது. பெரும்பாலும் இப்ப மக்கள் அதெல்லாம் பெருசா நினைக்கிறாரு சார். கிராமத்துல உள்ளவங்க நினைக்கிறாங்க ஏன் 1000 ரூபாய் தரல அப்படின்னு. டவுன்ல உள்ளவங்க எல்லாம் இந்த 1000 ரூபாய் அதெல்லாம் அது யாரும் நினைக்கவும் இல்லை, அதை எதிர்பார்த்து ஓட்டு போடல. இப்ப நம்ம அதிமுக வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாங்க. அதை செய்ய முடியாதுங்கிறது எல்லாத்துமே தெரியும். இருந்தாலும் ஏன் 100 ரூபாய் மானியம் தரேன்னு சொன்னா அதை நம்பி ஏன் ஓட்டு போறாங்க? அதாவது பாத்தீங்கன்னா இவங்க தேர்தல் வாக்குறுதிகள் சும்மா வெறுமனையா கொடுத்திருக்காங்களா வளைஞ்சு நம்ம அம்மா இருந்த வரைக்கும் வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். ஏன்னா 40க்கு 39 பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிக்க வச்சாங்கன்னா சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றப்பட்டதுனாலதான் வெற்றி பெற்றாங்க. ஆனா இவங்க சும்மா வெறுமனையா எப்பவுமே திமுக புழுங்கி மூட்டை தானே, சொல்றதை அத்தனையும் நிறைவேற்ற மாட்டாங்க. மக்களை நம்ப வச்சு எப்படியும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இதை இது பண்ணிருக்காங்க. மற்றபடி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்கன்னா கண்டிப்பா இவங்க நிறைவேற்ற மாட்டாங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சியில் இருந்த வரைக்கும் மின்சார தட்டுப்பாடே கிடையாது. இன்னைக்கு மின்சார தட்டுப்பாடு அங்கங்க சொல்லாத மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி தேர்தல்ல பரவலா சொல்றாங்க, நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலையே தலைமை சரியில்லாதனால இதுக்கு முன்னாடி பேசின நண்பர் கூட சொன்னாரு திமுகவுக்கு மாத்தி போட்டாங்கன்னு. இல்ல, திமுகவுக்கு மாத்தி எல்லாம் போடல, ஓட்டே போடல. எங்க தொகுதியிலேயே பாத்தீங்கன்னா எங்க பூத்லயே 32 மூத்த உறுப்பினர்கள், அதாவது 72 கட்சிக்காரங்கள 32 பேர் ஓட்டு போடல. ஏன்னா இவங்களுடைய அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு பவர் சென்டர், அந்த மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட அமைச்சர்கள் தான் பவர் சென்டரா வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான ஆட்கள் அவங்க சொல்றா இது பண்ணக்கூடிய ஆட்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அடிமட்ட தொண்டன், வேலை பார்க்கிற தொண்டனை யாரும் மதிக்கல. எங்க மாவட்டத்துல பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தொகுதி. ஏன்னா நீங்க 84 காலகட்டத்துல நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க எங்க தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க, எங்க தந்தை சொல்லியிருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா பழைய கட்சிக்காரங்களே இவங்க மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு முக்கியத்துவம். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க தொகுதி இதுலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா எலச்சிபாளையம் சேர்மன் பாத்தீங்கன்னா மதிமுகல இருந்து வந்தவங்களுக்கு எலச்சிபாளையம் சேர்மன், பள்ளிப்பாளையம் ஒன்றிய பாத்தீங்கன்னா மதிமுகல இருந்து வந்தவருக்கு. அப்ப அதிமுகல இருக்கக்கூடிய 72 கட்சிக்காரங்களுக்கு யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கல. அதுக்கு பின்னாடி காலங்காலமா அதிமுக இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கான ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு நம்ம ஆட்சியே இழந்திருக்கிறோம். இதையும் இந்த தொடராம இருக்கணும் அப்படின்னா உடனடியா அம்மா எப்படி நடவடிக்கை எடுப்பாங்களோ அந்த மாதிரி. ஏன்னா இவர் தன்னை ஒரு அம்மா மாதிரியும் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியும் போக்கஸ் பண்ணி தன்னை மட்டுமே இது பண்ணி வெற்றி நடை போடும் தமிழகம்னு சொன்னாரு. ஆனா ஜெயிக்க முடியல. உடனடியா என்ன பண்ணிருக்கணும், வேற யாராவது தலைமை ஏத்துக்குங்க, நான் தோத்து போயிட்டேன், ஏன்னா ஆட்சி கையில கொடுத்து ஆட்சியவே இழக்க செஞ்சுட்டாரு. அப்ப தார்மீகமா இவரே வேற யாராவது ஏத்துக்குங்கன்னு சொல்லி விலகி போயிருக்கணும். இப்ப விலகல அப்படின்னா உடனடியா பொதுச் செயலாளர் தேர்தலை வச்சு உடனடியா யாராருக்கு இது பண்ணணுமோ இப்ப மக்கள் நம்மளுடைய கட்சி அடிப்படை உறுப்பினர்கள் மூலியமா மேல கொண்டு வரணும். கொண்டு இது பண்ணா மட்டும்தான் கட்சி மேலும் வளரும். இல்லைன்னா இன்னும் இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி தொடர்ந்ததுன்னா உண்மையை சொல்ல போனா அதிமுகங்கிற ஒரு கட்சியே இல்லாம அழிச்சிருவாங்க. இவங்களுடைய தலைமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அழிச்சிருவாங்க. இல்ல, அதாவது நீங்க சொல்றது
எலச்சிபாளையம் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுமையான அதிமுக தொகுதி. அதாவது 100 ஓட்டு விழுந்தா அந்த அதிமுக பகுதி, அந்த எலச்சிபாளையம் 100 ஓட்டு விழுந்தா 98 ஓட்டு வந்து அது அதிமுகவுக்கு தான் கிடைக்கும். எங்கேயாவது 1-2 தான் திக்காலு கொண்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் வந்து திமுக ஓட்டுகள் வந்து அங்க இருக்கும். அதாவதுங்கய்யா எப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா, மதிமுக இருந்து வந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரிக்கு எலச்சிபாளையம் சேர்மேனு, அவங்க வீட்டுக்கு அந்த அந்த அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்பன் பேங்க் சேர்மேனு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையத்திலயும் ஒன்றிய சேர்மேன் அவரு, மாவட்ட கவுன்சிலர் அவரு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய சேர்மேன் அவங்க வீட்டுக்காரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அண்ணா திமுகவையும் இவங்க அந்த அளவுக்கு பண்ணிவிட்டாங்க. ஆமா. அதனால வந்து பாத்தீங்கன்னா தார்மீகமா அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் உடனடியா மாற்றப்படணும். ஏன்னா தயவுதாட்சணியா பார்க்க கூடாது. தயவுதாட்சணியா பார்க்காம அந்த மாவட்ட செயலாளர்களை மாத்தி வெறும் எம்எல்ஏ பதவி மட்டும் தான் கொடுக்கணும். அவங்கள வந்து இனிமேல் எந்த வகையிலையும் முன்னாடி, ஏன்னா நம்ம மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல முழுக்க 4 தொகுதி தோத்ததுக்கு காரணமே அமைச்சர் தங்கமணி தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் என் பேஸ்புக்ல கூட போட்டிருப்பேன், எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் பிரச்சாரம், இப்ப இந்த உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு 50 ஓட்டுல தோத்துருக்கிறோம், 60 ஓட்டுல தோத்துருக்கிறோம், 100 ஓட்டுல தோத்துருக்கிறோம், ஒரு பூத்துக்கு 1 ஓட்டு விழுந்திருந்தா கூட நம்ம ஜெயிச்சிருப்போம், அதனால வந்து கட்சிக்காரங்க வந்து சுணக்கமா இருந்துட்டாங்க என்ற ஒரு கருத்தை வந்து பேசியிருப்பார் சமீபத்துல இந்த உள்ளாட்சி இதுல. நான் கூட அதை எடுத்து நான் போட்டிருப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஒரு பூத்துல 32 கட்சிக்காரங்க போய் ஓட்டு போடலங்கிறீங்க, 32 ஓட்டு விழுகலங்கிறீங்க இல்லையா? இது வந்து ஒரு பூத்துல, ஒரு பூத்துல 32 ஓட்டுன்னா ஒரு 500 பூத்துக்கு சுமாரா ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன், 15,000 ஓட்டு 20,000 ஓட்டு. அப்ப அந்த கட்சி அது ஏன்னா அந்த 32 பேர் ஏன் போடலன்னா, கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு லோன் கொடுக்கறதுல வந்து அவருக்கு ஃபேவரான ஆள் ஒருத்தர் கோஆபரேட்டிவ் டைரக்டரா இருக்கிறாரு. அவரு வந்து சொல்றாருன்னு சொல்லி மந்திரி கேட்டுக்கிட்டு பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு லோனை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க 2.5 ஆண்டு காலம். அப்புறம் எப்படி நீங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க? இல்ல அதான் சொல்றேன். அப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அதுக்கு யார குறை சொல்றாருன்னா, கட்சிக்காரங்க சுலபமா இருந்துட்டாங்க, கட்சிக்காரங்க வந்து ஏனோதானான்னு சொல்லி இருந்துட்டாங்க, ஜாக்கிரதையா இல்லாம இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனை கட்சிக்காரங்க கிட்ட இல்ல, அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள்ட்டையும் தலைமையில் இருக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் கிட்ட இருக்குது. அதான் நீங்க சுட்டி காட்டுறீங்க. ஆமாங்க. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா இப்ப இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போன முறை ஆட்சி நடத்தினதே 3 பவர் சென்டர் தாங்க. ஒண்ணு வேலுமணி, இன்னொன்னு தங்கமணி, இன்னொன்னு எடப்பாடியாருங்க. இவங்க 3 பேர் தான். அப்படி பார்த்தா அவரு 10 தொகுதி ஜெயிக்க வச்சிட்டாரு. என்னவோ பண்ணிருக்கட்டுங்க, அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். 10 தொகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஜெயிக்க வச்சிட்டாரு. மீதி இவங்க எல்லாம் முதலமைச்சர் மாவட்டத்திலேயே ஒரு தொகுதி போயிருச்சு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பரவலா இவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லைங்க ஐயா. செயல்பாடுகள் சரியில்லாதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து மக்களுடைய இலக்க ஒரு நேரிடுது. திருச்செங்கோட்டிலே வந்து பாத்தீங்கன்னா நகர செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா தீதா மனோகரன் இருக்கிறாரு. அவர்லாம் 72 கட்சிக்காரரு. அவருக்கெல்லாம் கொடுத்திருந்தா அழகா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா சிட்டிங் எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து யாரையுமே கட்சிக்காரங்கள மதிக்கல. எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே அண்ணன் தம்பி அப்படின்னு பேசினா யாருங்க கட்சிக்காரர், யாரு வருவா? வெறும் ஒரு அவர் யாருன்னே தெரியாது ஈஸ்வரன். அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1700 ஓட்டுல ஜெயிக்கிறாருன்னா இதுதான் காரணங்க. ஆனா இதே எடுத்துக்கங்களேன், திருச்செங்கோட்டுல ஈஸ்வரன் 1700 ஓட்டுல ஜெயிக்கிறாரு. நீங்க வந்து உங்க பூத்துல 32 பேர் ஓட்டு போடலன்னு சொல்றீங்க. இது மாதிரி 500 பூத்துக்கு போடுங்க, 530 எவ்வளவு ஆச்சு? 18,000 ஓட்டு வந்து நமக்கு வந்துருது. 532 போட்டீங்கன்னா 17,500 18,000 ஓட்டு பக்கமா வந்துருது. ஆனா 1,500 ஓட்டுல. அப்ப எங்க இருக்குதுன்னா இந்த மாவட்ட செயலாளர்கள்ட்ட தலைமையில தான் இருக்கு. ஐயா, அதாவது இவங்க வந்து வெறுமனையா ஒன்றிய செயலாளர்களை யாரையுமே வந்து இந்த 5 ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மா இறந்ததுக்கு முன்னாடி 4 ஆண்டு காலத்துல ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ வந்து தனிச்சு செயல்படுறது, ஒன்றிய செயலாளர்களை நோட்டீஸ்ல கூட பேர போடுறது இல்ல, அவங்கள ஓரங்கட்டி வைக்கிறது. அப்புறம் அணிகள் பிளவுபட்டு மறுபடியும் இணைஞ்சாலும் அவங்க வந்து அதாவது அதிமுக காரங்கள தான் பாக்கணுமா ஒழிஞ்சு மத்தபடி அவங்க அவரு ஓபிஎஸ் குரூப், இவங்க இபிஎஸ் குரூப் அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இவங்க வந்து கட்சிக்காரங்களை வந்து ரொம்ப அடிமட்ட தொண்டனும் வந்து மேல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பதவி அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டன் நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம எதுக்கும் போகாம இருந்துக்கலாம் அப்படின்ட்டுதான் இருந்துட்டாங்களா ஒழிஞ்சு வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப முன்னாள் எம்பி சுந்தரம் சீட் கேட்டிருந்தாரு திருச்செங்கோடு. அவருக்கு கொடுத்திருந்தா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50,000 ஓட்டுல ஜெயிச்சிருப்பாரு. ஏன்னா அவருக்கும் அமைச்சர் தங்கமணிக்கும் ஆகாது.
அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுக்காம பிளாக் பண்ணிட்டாரு. இப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இது அதிகாரம் இருக்குதுன்னு தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் கொடுத்து சீட்டை கொடுத்து துவத்தது காரணமே அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தான். அவங்கள உடனடியா மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க, 96ல அம்மா கூட தோத்துட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா PR சுந்தரம் ராசிபுரத்துல ஜெயிச்சிருக்காரு. இல்ல தொகுதி வலிமையான தொகுதி நம்மளுக்கு அங்க திருச்செங்கோடு மாவட்டம் முழுக்க முழுக்க அது அதிமுகவுக்கு சாதகமான மாவட்டம். அது அங்க போய் 4 தொகுதியில நம்ம தோற்கிறோம். இல்ல இவரு சுந்தரத்தை குடுக்கலனால பழைய அமைச்சர் பொன்னையன் அவருக்கு கொடுத்திருந்தா கூட தொகுதி அழகா ஜெயிச்சிருக்கும். சாதாரண கட்சிக்காரங்க அதிமுக காரங்களுக்கு யாருக்கு கொடுத்திருந்தாலும் ஜெயிச்சிருக்கோம். அடிப்படையில அந்த அதிமுக குடும்பத்துல தொண்டர்கள் விரும்புகிற அளவுல செயல்பட்டு இருந்தாங்கன்னா சீட்டு கொடுத்திருந்தாங்கன்னா ஜெயிச்சிருந்துரும். இவங்க 5 ஆண்டு காலம் ஒண்ணுமே பண்ணலைங்க, ஒண்ணும் பண்ணல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெறுமனையா அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கான்ட்ராக்ட் அது இதுன்னு எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்களா ஒழிஞ்சு அடிமட்ட தொண்டனுக்கு ஏதாவது போய் கேட்டானா அவனுக்கு பண்றது அதெல்லாம் இல்ல. அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு மட்டும் வேணுங்கிறத பண்றாங்க. மீதி யாருக்குமே எதுவும் பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா கட்சிக்காரனை விட்டுருங்க, கட்சிக்காரன் எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு போட்டுருவான், ஏன்னா செய்யறாங்க செய்யல போட்டுருவான். பொதுமக்களுக்கு வந்து தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை எதையுமே பண்ணல இந்த தொகுதிகள்ல. 1700 ஓட்டுங்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தொகுதி வந்து பாத்தீங்கன்னா 2006ல 116 ஓட்டுல தங்கமணி இங்க ஜெயிக்கிறாரு. அதன் பின்னாடி 2011ல நம்மளுடைய கூட்டணியில இருந்த தேமுதிக ஜெயிச்சது, 2016ல அதிமுக ஜெயிச்சது. இன்னைக்கு வந்து இந்த தொகுதி வந்து வரிசையா வந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேட்ரிக்கு மேல வந்தது. இன்னைக்கு தொகுதி போயிருச்சு. ரொம்ப எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப இதா செயல்பட்டு இருக்கிறாரு. எல்லா ஏரியாவுக்கு போறாப்ல வர்றாப்ல எல்லாம் என்னென்ன டிச் கட்டுறாங்களா, எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு எல்லாம் செக் பண்றாப்ல. அப்ப வந்து மக்கள் இடத்துல அவங்களுக்கு செல்வாக்கு கூடுதலா தானே கிடைக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்ம கட்சியை வலிமைப்படுத்துவோம் அதிமுகவை. நம்ம தலைமையை மாத்துவோம். அதாவது இப்பொழுது சூழ்நிலைகளை வந்து EMK ஜெயிக்குதோ ADMK ஜெயிக்குதோ அப்படி இல்ல, பொதுவான மக்கள் யாரு பக்கம் ஓட்டு போடுறாங்கிறத முக்கியம். ADMK காரவங்க வந்து ADMK தான் ஓட்டு போடுவாங்க. நானும் ஒரு தொண்டன் தான், தொண்டன் ADMK விருப்பப்பட்டா ADMK ஓட்டு போட்டுவாங்க. DMK ஓட்டு போடுறவங்க DMK பாருங்க, ADMK 35%, DMK 35%, 70%. அப்ப 30% உள்ள மக்கள் பொதுமக்கள் எந்த பக்கம் சாகிறார்கள்ங்கிறத நம்ம முக்கியத்துவம். 30% எப்படி சாகிறாங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு குடும்ப சூழ்நிலைக்கு தேவையான பணம் நம்ம கைக்கு வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒரு 5 ஓட்டு 6 ஓட்டு இருக்குன்னா அந்த 5 ஓட்டு 6 ஓட்டு 6000 ரூபாய் கிடைக்குது, இல்ல 6 2 8000 ரூபாய் கிடைக்குது, இப்படி நினைச்சுட்டாங்கன்னா அவங்க அப்படியே மாறிடுவாங்க. அதை யாராலையும் மாத்த முடியாது. இன்னைக்கு ADMK தொண்டர்கள் MLA பின்னாடியோ அல்லது வந்து நம்ம உள்ளாட்சி தேர்தல் பின்னாடியோ போனோம்னா ஓட்டுக்கு எவ்வளவு பணம் தரிய யாரு கேக்குறது? கட்சிக்காரங்க கேட்க மாட்டாங்க, அல்லது மாற்று கட்சிக்காரங்க கேட்டாங்க. அந்த பொதுமக்கள் அந்த இடைப்பட்ட, அதாவது ADMK 30% இருக்கு, DMK 30% இருக்கு, நமக்கு தேவை பாக்கி 40% ஆளுக்கு நமக்கு தான் வேணும், ADMK தான் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டா அதை அவங்க சாதகப்படுத்திக்கிறாங்க. அதனால அதை வந்து இப்ப பெரும்பாலும் பகுதியில வந்து தோற்றது. இப்ப உதாரணத்துக்கு என் தொகுதியே எடுத்துக்கிட்டாலுமே ஒரு MLA வந்து இடைத்தேர்தல ஜெயிக்கிறாரு. எந்த தொகுதி உங்களுது? பரமக்குடி தொகுதி. சொல்லுங்க. இடைத்தேர்தல வந்து அவர் ஜெயிக்கிறாரு. அவரு என்ன சொல்றாங்க, கிராமத்து வில்லேஜ் ஓட்டுகள்ல வந்து அவர் கரெக்டா ADMK அதிகமா விழுகுது. டவுனுக்கு உள்ள வரும் பொழுது, ரூரலுக்கு உள்ள வரும் பொழுது அவங்க வந்து என்ன பாக்குறாங்கன்னா, சில வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் வந்து யாரு இதுல பணம் அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, போன ஓட்ட ADMK 2000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து சாதாரண ஓட்டு போட்டாங்க. இந்த ஓட்டம் அதான் சாதாரணமா பயன்படுத்தி ADMK 500 ரூபாயும் DMK 1000 ரூபாயும் கொடுத்தது. உங்க மாவட்ட செயலாளர் யாரு, அமைச்சர் யாரு, மாவட்ட அமைச்சர்? அவரு RT உதயகுமார் தான். இல்ல, அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க இவங்க கட்சி பணத்துல இருந்து. ஒரு தொகுதிக்கு அதிமுக செலவு பண்ணப்பட்டது 20 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ஓட்டுகளுக்கு ஓட்டுக்கு 2000 ரூபாய்
கொடுக்கறது தான் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களுக்கு அவங்க செய்ய சொன்னது செஞ்சது. அப்போ உதயகுமார் அது கொடுக்காம இருந்திருப்பாரு. அதுதான் சொல்றேன். அப்ப அது எங்கேயோ காசை கொடுத்தத கணக்கு எழுதி கட்சி பணத்தையும் ஆட்டையை போட்டாங்க. ஜெயிச்சிருக்கலாம்ல. அப்ப ஜெயிக்க முடியல. வாய்ப்பு இதுதான் முக்கியமே ஒழிய நம்ம தொண்டனா இருந்தும் ஒண்ணு முடியாது. தொண்டனா இருப்பேன். இப்ப நானே ஒரு அமைச்சர், நானே இப்ப எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, உங்க ஆர்கனைசேஷன்ல இருந்து எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்கன்னா என்னைய பார்க்க தொண்டர்கள் பல பேர் வருவாங்க. நம்ம கட்சிக்காரர் இருக்காரு போய் பாப்போம் அப்படின்னு வருவாரு. அப்ப அவர் வரும்பொழுது நான் அவருக்கு வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, அப்புறம் சாப்பிட்ட பின்னாடி கையில 100 ரூபாய் 200 ரூபாய் பிடிச்சா போயிட்டு வாங்கன்னா அவன் சந்தோஷமா போவான். புரியுங்களா உங்களுக்கு? நான் ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற பட்சத்துல என்ன செய்வேன், போனா அவன் ஒண்ணுமே செய்ய, அவனுக்கு வந்து கட்சி பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி செய்யற தொண்டனுக்கு அவன் வீட்டுல அவன் குழந்தைகளுக்கோ உறவினர்களுக்கோ அவங்களுக்கோ ஏதாவது ஒரு அரசாங்கத்துல சின்ன சலுகை, அதாவது ஒரு சத்துணவுல ஒரு ஆயம்மா வேலைக்கு போனா கூட நம்ம மந்திரிக்கு 5 லட்சம் கேட்பாங்க. நீங்க இவங்க நம்ம கிட்ட காசு கொடுக்க வேணாம் கட்சிக்காரனுக்கு, கட்சிக்காரங்களோட குடும்பத்துல வேணுங்கிற வேலை வாய்ப்பு, டிரான்ஸ்பருங்கிற சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கோடி கோடியா கொள்ளையடிக்கிற மந்திரிங்க கான்ட்ராக்ட்ல என்னவோ பண்ணிட்டு போங்க. கட்சிக்காரனுக்கு நடக்க வேண்டிய ஒரு சின்ன சின்ன வேலைகளை, இப்ப உங்க வீட்டுல ஒரு பையனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறாங்க, ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு அரசு வேலை கிடைக்குதுன்னு வைங்க. அட பரவாயில்ல, நம்ம கட்சி ஆட்சியில இருந்தா நம்ம பையனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் உங்க மனம் கோணாம கொடுப்பீங்கல்ல? ஆமா கொடுப்போம்ல. அது செய்ய மாட்டேங்கிறீங்க. கட்சிக்காரங்களுக்கு காசு கொடுத்து நம்ம கையில வச்சிருக்க முடியாது. இப்ப தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்தவங்க ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள ஒரு லிஸ்ட் போட்டியாங்க. ஒரு அரசாங்க கையில இருக்கிற பொழுது ஒரு தொகுதிக்கு ஒரு 1000 பேரை லிஸ்ட் போட்டு எடுக்கிறது பெரிய விஷயமா என்ன? ஒரு 4-5000 பேரை லிஸ்ட் போட்டு எடுக்கிறது பெரிய விஷயமா என்ன? நான் 5000 ஓட்டுன்னா 1000 குடும்பம், 1000 குடும்பத்தை எடுத்து ஏப்பா நீங்களாம் அந்த காலத்துல இருந்து கட்சிக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அப்பதான் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு, அம்மா இருந்தாங்க, தெரியல. இப்ப இவங்களும் நம்ம மாதிரி இருந்து வந்தவங்க தானே. இந்த 1000 குடும்பத்துக்கு உங்களுக்கு என்னப்பா வேலை, குடும்பத்துல என்னென்னப்பா பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க. இந்த அரசாங்கத்துல இருக்கிற பொழுது நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு ஒரு 1000 குடும்பத்துக்கு ஒரு லிஸ்ட் போட்டிருந்தா யாரு போய் எனக்கு ஒரு 50 கோடியில கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு கேட்க போறது இல்ல. எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகளை சொல்லுவாங்க, எனக்கு இது வேணும். அதை கிளியர் பண்ணி விட்டுருந்தா காசே கொடுக்காம கட்சிக்காரன் சொந்த காசை போட்டு ஜெயிக்க வச்சிருப்பான்ல, அதுதான் நிரந்தரமா நிக்கும். கட்சி மேல பிடிப்புங்கிறது, இந்தாங்க நீங்க 10 பேருக்கு டீ வாங்கி கொடுத்தீங்களா 1000 ரூபாய் செலவு கணக்கு நோட் புத்தகத்துல அதை எழுதி வச்சு வந்து ஒன்றிய செயலர்கிட்ட வாங்கிக்கங்கிறது எவ்வளவு நாளைக்கு நினைக்கும்? அதுக்கு பதிலா அந்த 1000 குடும்பத்தை லிஸ்ட போட்டு, ஆனா 1000 குடும்பம்னா உங்களுக்கு 4000 ஓட்டு இல்ல, ஆமா அவங்க ஆளுக்கு 100 ஓட்டு கொண்டு வருவாங்கல்ல. அப்ப நம்ம என்ன, அதே உங்களுக்கு அந்த தொகுதிக்கு ஒரு பெரிய பலம் இல்ல, கூப்பிட்டு வச்சிருந்தாப்ப இந்த 1000 குடும்பம் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, நம்ம கட்சி அரசாங்கத்துல இருக்கு, அம்மா இல்ல, எம்ஜிஆர் இல்ல, உங்களுக்கு என்ன இந்த அரசாங்கம் செய்யணும், கட்சிக்காக இவ்வளவு நாள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு செஞ்சிருந்தா அந்த கட்சிக்காரங்களுக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரமா இருந்திருக்கும். இல்ல கட்சிக்காரங்க எவ்வளவு நல்லா செஞ்சிருந்தாங்க. இப்ப பரமக்குடி தொகுதியில அந்த 1.5 வருஷத்துல அவர் இடைத்தேர்தல் வந்த எம்எல்ஏ என்னென்ன செய்யணுமோ அத்தனை வில்லேஜுக்கும் தண்ணி வசதியில இருந்து, ரோடு வசதியில இருந்து, டிஎன்பிசி எக்ஸாம் வசதியில இருந்து அவர் எல்லா வசதியும் செஞ்சுன்னு அவர் ஜெயிக்க முடியல. காரணம் பணம். என்ன கட்சிக்காரன் யாருமே எதுவுமே செய்யல. ஏடிஎம்கே காரங்க எதுவுமே செய்யறேன்னு சொல்லல, அதே மாதிரி டிஎம்கே காரங்க செய்யறேன்னு சொல்லல. அவங்க இவ்வளவு நல்லது செஞ்ச ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்ட ஒரு 12,000 ஓட்டு. நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல பணம் கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா, ஒரு பகுதியில ஒரு பஞ்சாயத்துல இருக்கிற நம்ம கட்சிக்காரங்க 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பஞ்சாயத்துல 1000 ஓட்டு இருக்குது. அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை நம்ம கட்சியில இருந்து அரசாங்கத்துல இருந்து செஞ்சு கொடுத்திருந்தா, ஏப்பா உன் பஞ்சாயத்து நீங்க பாத்துக்கங்கப்பா உங்க பூத்துல அப்படின்னா அவங்களே இந்த நம்ம பூத்துல நம்ம ஜாஸ்தி ஓட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு 10-5 அவங்க கையில இருந்து போட்டு எல்லாம் நடந்திருக்குமில்ல. ஆமா, அதுலதான் ஏடிஎம்கே கரவிலே இப்ப இவன் ஒரு நல்ல ஒரு இவன்கிட்ட இவன் இவ்வளவு ஓட்டு இருக்குது, இவன் சொன்னா இவ்வளவு ஓட்டு விழுகுன்னு அந்த ஏடிஎம்கே காரன் நினைச்சு, அவன் இவன் ஏடிஎம்கே காரன், ஆனா இவன்ட்டு இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு நினைச்சா அதே டிஎம்கே காரன் என்ன செய்யறாங்க, ஏப்பா நீ கண்டுக்கிறாத,
இந்தா உனக்கு இவ்வளவு பணம், சரி, நீ right. கொஞ்சம் லூஸ்ல விடு சரி. அப்படிங்கும் போது அது அப்படிலாம் முடியாது. அந்த சண்டை மாதிரி உண்மையான அதிமுக காரங்க யாரும் விலை போக மாட்டாங்க. இல்ல விலை போகிறதுக்கு நான் சொல்லல, நான் சொல்றேன் அப்ப அவர் ஒத்துக்கலைன்னா அவருக்கு கீழே உள்ள ஆளுகிட்ட போய் சொல்றேன்னா, நான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் சொன்னேன், அதாவது இந்த ஒவ்வொரு மத்திய அரசாங்கத்துல இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுல நான் சொன்னேன், ஏங்க நம்ம கட்சிக்கு ஒரு தொகுதிக்கு 1000 பேரை நம்ம லிஸ்ட் போடுவோம், அந்த கட்சிக்காரங்க வீட்டு குழந்தைகளுக்கு அந்த திறன் மேம்பாட்டுல ஒரு 25,000 இருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் மத்திய அரசாங்கம் கொடுக்குது, அதை நம்ம வாங்கி கொடுப்போம். அடுத்து அவங்களுக்கு அந்த திறன் மேம்பாட்டை முடிச்சு ஒரு எந்த பொருள், அதாவது லஞ்சம் இல்லாம அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நம்ம பெற்று தருவோமுங்க. இது மாதிரி ஒரு 5 வருஷம் செஞ்சோம்னா ஒரு 5,000 ஒரு தொகுதிக்கு வந்துருவாங்க. 5,000 அவங்க குடும்ப ஓட்டே 25,000 ஓட்டு வந்துரும். இத செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னேன். இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு என்னன்னா, நான் முதலமைச்சரா நீங்க முதலமைச்சரா, அது அடுத்து அவங்களுக்கு கட்சிக்காரங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கல்லா கட்டினீங்கன்னா தான் நாங்க காரியம் செய்வோம், அப்படித்தானே நடந்துகிட்டாங்க. கட்சிக்காரனா கூலிக்கார மாதிரி தேர்தல் சமயத்துல கூலியை கொடுக்குறோம், நீ 10 பேருக்கு டீ வாங்கி கொடுத்தியா இந்த 1000 ரூபாய், அந்த முறை வேண்டாங்கிறது தான். அது நான் சொல்றேன், அவங்க விரும்புறது மக்கள் அதை விரும்புறாங்க. இப்ப இடைப்பட்ட மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்ப ஏடிஎம்கேக்காரன் வந்தாங்க எவ்வளவுப்பா காசு கொடுத்தாங்க, சரி பேசுவோம், எல்லாம் பேசுவோம். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.